காவேரியிலிருந்து தமிழகத்திற்கு வினாடிக்கு 15,000 கன அடி வீதம் 10 நாட்களுக்கு கர்நாடக அரசு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவில் மாற்றம் செய்து வரும் 20ஆம் தேதி வரை வினாடிக்கு 12,000 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் புதிய உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதன் மூலம் தமிழகத்திற்கு கூடுதலாக 27,000 கன அடி காவேரி நீர் கிடைக்கும். கர்நாடக மாநில விவசாயிகள் போராட்டம் நடத்துவதாகவும் அதன் காரணமாக தண்ணீர் திறந்துவிட இயலாது என்றும் தெரிவித்த கர்நாடக அரசுக்கு நீதிபதிகள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். கர்நாடகாவில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பது அந்த மாநில அரசின் கடமை என்றும் அதனை காரணம் காட்டி உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறக்கூடாது என்றும் நீதிபதிகள் கண்டிப்புடன் தெரிவித்துள்ளனர். காவேரி நடுவர்மன்ற தீர்ப்பின்படி காவேரியிலிருந்து தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை திறந்துவிடுமாறு கர்நாடக அரசுக்கு உத்தரவிடக் கோரி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவுறுத்தலின் பேரில் தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் இடைக்கால மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் கர்நாடக அரசு காவேரியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வினாடிக்கு 15,000 கன அடி வீதம் 10 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என கடந்த 5ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்தது. இந்நிலையில் காவேரியில் தண்ணீர் திறந்துவிடுமாறு உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை நிறுத்தி வைக்க கோரி கர்நாடக அரசு சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கு தமிழக அரசு சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி கர்நாடக அரசு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று தமிழக அரசின் பதில் மனுவில் உறுதிபட வலியுறுத்தப்பட்டது. இந்த வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திரு தீபக் மிஸ்ரா, திரு யு லலித் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது உச்சநீதிமன்ற உத்தரவை கர்நாடக அரசு நடைமுறைப்படுத்த தயங்குவது ஏன் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். கர்நாடக மாநில விவசாயிகள் போராட்டம் நடத்துவதாகவும் அதன் காரணமாக தண்ணீர் திறந்துவிட இயலாது என்றும் தெரிவித்த கர்நாடக அரசுக்கு நீதிபதிகள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். கர்நாடகாவில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பது அந்த மாநில அரசின் கடமை என்றும் அதனை காரணம் காட்டி உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறக்கூடாது என்றும் நீதிபதிகள் கண்டிப்புடன் தெரிவித்தனர். எந்த சூழ்நிலையிலும் உச்சநீதிமன்ற உத்தரவை கர்நாடக அரசு அமல்படுத்தியே தீர வேண்டும் என்றும் நீதிபதிகள் உறுதிபட தெரிவித்தனர். உச்சநீதிமன்ற உத்தரவு குறித்து மத்திய அரசுக்கு கர்நாடக அரசு கடிதம் எழுதியது ஏன் என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் மக்களும் மக்கள் பிரதிநிதிகளும் நீதிமன்ற உத்தரவை மதித்து நடக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினர். தமிழகம் மற்றும் கர்நாடக அரசுகளின் வாதங்களை கேட்ட பின்னர் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்ற உத்தரவை நிறுத்தி வைக்குமாறு கர்நாடக அரசு விடுத்த கோரிக்கையை நீதிபதிகள் திட்டவட்டமாக நிராகரித்தனர். இதனைத் தொடர்ந்து ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவில் மாற்றம் செய்து வரும் 20ஆம் தேதி வரை காவேரியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வினாடிக்கு 12,000 கன அடி தண்ணீரை கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இவ்வழக்கின் அடுத்த விசாரணையை வரும் 20ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். மாற்றி அமைக்கப்பட்டுள்ள இந்த உத்தரவு மூலம் தமிழகத்திற்கு கூடுதலாக 27,000 கன அடி தண்ணீர் கிடைக்க வழி ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின்படி 1,65,000 கன அடி நீர் கிடைத்திருக்கும். இந்நிலையில் தற்போது மாற்றி அமைக்கப்பட்டுள்ள புதிய உத்தரவு மூலம் 1,92,000 கன அடி தண்ணீர் தமிழகத்திற்கு கிடைக்கும்.